வழியாக இந்த கால வேளையில மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த கால வேளையில தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருகுவதாக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6 சொல்லுது நாம் மற்றவர்கள் தூங்குறது போல நாமும் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி விழித்து தெளிந்த புத்தி உள்ளவராய் இருக்க வேண்டுமா இருந்தால் எபேசியர் 5:14 சொல்லுது நாம் மரித்தவர்களை விட்டு எழுந்திருக்க வேண்டுமா. எங்களுடைய வாழ்க்கையில மரிப்பு, அதாவது ஒரு மரித்த மனுஷனுடைய குணம் ஒன்றுமே நடப்பது தெரியாதவனுக்கு அப்படியாக நம்முடைய வாழ்க்கை நடத்தாதபடி அந்த தேவனுக்கென்று நாங்கள் அன்பரை விழித்திருக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. இயேசு சொன்னார் லூக்கா 22ஆம் அதிகாரம் 46 நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, விழித்திருங்கள், ஏனென்றால் சோதனை வராதபடி நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க தேவன் எங்க வாழ்க்கையில கிருபை கொடுப்பாராக. வேதத்திலே பல பேர்கள் தூங்கி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடி ஒப்பு கொடுப்போம். இந்த காலவெளியில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சொல்லுது யோனா கப்பலின் அடித்தளத்துல போய் தூங்கி கொண்டானாம். ஏனென்றால் தேவன் யோனாவிற்கு அழைப்பு கொடுத்தார். நினைவே பட்டணத்துக்கு போயப்பா என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்க சொன்ன பொழுது ஆனால் யோனாவோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவனாக தூக்கத்துக்கு அடியில போய் கப்பல பிரயாணப்பட்டு தூக்கத்திலே இருந்தான் வேதம் சொல்றாரு. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை நமக்கு எல்லாம் தெரியும். எனவே இந்த உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் நாங்கள் ஆசைப்படாதபடி, என்னுடைய குடும்பம் என்னுடைய காரியம் என்று நாங்கள் சிந்திக்காதபடி தேவன் உன்னை அழைத்திருக்கிறாரா இருந்தால் தேவ சமூகத்திலே அவருடைய அழைப்பை பெற்ற நாம் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க ஒப்பு கொடுப்போம். இன்னொரு காரியத்தை பார்க்க 2வது மனுஷனை பார்க்கல. நியாயபதி 15ஆம் அதிகாரம் 19 இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில தெளிலால் சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணினான். இஸ்ரவேலை பெலிஸ்தியருடைய கைக்கு விடுதலையாக்க தேவன் அழைத்த ஒரு பாத்திரம். ஆனா இவனோ சிற்றின்பத்திலே மூழ்கி அதிலே தன்னுடைய மடியிலே படுத்து தூங்கி கொண்டான். உலகத்தில் உண்டான அன்பு கூற வேண்டாம் என்று தேவன் நமக்கு சொன்னார் அல்லவா. யோசேப்பு வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுக்கு இப்படி வந்த பொழுது தன்னுடைய வஸ்திரத்தையே விட்டு ஓடி போனான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். நாமும் தேவ பயத்திலே தேவனுக்கு இருக்கும் போது தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு உங்க வாழ்க்கையில அவன் நிறைவேற்ற அவர் சமூகத்திலே விழித்து தெளிந்த புத்தி உள்ளவளா இருப்போம். 3வது காரியம் பார்க்கிறோம் பவுல் பிரசங்கித்த பொழுது ஐதிகு என்ற வாலிபன் தூக்கத்திலே விழுந்து அவன் மடிந்தான், மறிந்து போனான் என்று பேர் போடப்பட்டதை பார்க்கலாம். நாம் டிவிக்கு, எங்களுடைய போன்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு நிறைய நேரம் உண்டாக்குறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அங்க தூக்கம் வருகிறது, வாசிக்கும் போது தூக்கம் வருகிறது. இந்த காலவெளியில அந்த தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையில தீபமாக வெளிச்சமாக அமைவதனால் ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் தூங்காதபடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் ஒரு பொருத்தனை போனோம். ஆண்டவரே, நான் தெளிந்த புத்தி உள்ளவன் விழித்திருக்க ஜெபிக்க ஆண்டவரே, நான் தூங்காதபடி ஆண்டவரே, ஆவிக்குரிய தூக்கம் வராதபடி நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வார ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிருபை கொடுப்பார். ஜெபமாக கிருபை அந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவாளாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உலகத்திலும் காரியத்திலும் சிற்றின்பத்திலே நாங்கள் போகாதபடி பரிசுத்தத்தை காத்து ஜெபிக்க ஆண்டவரே விழித்திருக்க உதவி செய்வீராக. அப்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையில் வல்லமை உள்ளதால், அந்த வார்த்தை ஜீவனும் சத்தியமாய் இருப்பதனால், அது உயிர்ப்பிக்கப்படுவதனால் தினமும் வேதம் வாசித்து வேதத்திலே கேட்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியாக நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க எங்களை இந்த காலவெளி அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.